திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை கலப்பட மோசடி குறித்து காலாவதியான கலப்பட எண்ணெயுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த நபரால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை மோசடி குறித்து கலப்பட எண்ணெயை கையோடு எடுத்துக்கொண்டு வந்த சுரேஷ்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மேலும் மாணவன் குறிப்பிட்டிருந்தது, திருப்பத்தூர் மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் நியாய விலை கடைகளில் சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்ததில் மிகப்பெரிய மோசடி அரங்கேறியுள்ளது. மேலும் மாவட்டத்தின் நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை சுமார் 600. ஒரு கடைக்கு சராமரியாக 300 லிட்டர் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. மொத்த கொள்முதல் 18,000 லிட்டர் ஆகும். தனியாரிடம் கொள்முதல் செய்த விலை ரூபாய் 160. ஒரு லிட்டர் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்த விலை ரூபாய் 230 ஆக மொத்தம் இடைத்தரகரின் லாபம் ஒரு லிட்டருக்கு 70 ரூபாய் ஆக மொத்தம் 1,26,00,000க்கும் மேலாக தயாரிப்பு செய்யப்பட்டு ஜெயபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் தயாரிக்கப்பட்டதாக அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் சமையல் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு இருந்த அதிகப்படியான சுமார் 5 மாத காலம் தரமானதாகவும் அதற்கு மேல் சமையலுக்கு தகுதியற்றதாக காலம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பின்பு அனைத்து நியாய விலை கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள காலாவதியான சமையல் எண்ணெய் திரும்ப பெறவும் அப்பாவி ஏழை மக்களை காப்பாற்றவும் குற்றம் செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகள் மீதும் உரிய விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.